Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் TNAU கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக சில பேர் வந்து கேட்டது கவுன்சிலிங்க்கு ஆல்ரெடி டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை டிலே ஆகுமா இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூலாக தான் கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக அந்த டேட்டில் வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இது போல் வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ 1 or 2 days வந்து கண்டிப்பாக வந்து டிலே ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கெல்லாம் 21க்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 23 வரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வெரிஃபிகேஷன் டிலே ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 23ஆம் தேதிக்குள்ளே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். 24ஆம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி 24th வரலன்னா 25th நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க. ஜென்ரல் கோட்டா அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் மெயில் அனுப்புறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெயில் வந்தவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் TNAU கோயம்புத்தூருக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சீட் கிடச்சா மட்டும்தான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் போவீங்க. ஸோ நீங்கள் சீட்டு ஓகே பண்ணுறதுனாலும் சரி, இல்லை எனக்கு சீட் வேணா ஸ்லைடிங் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, ஸோ என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். உங்களுக்கு சீட் ஓகேனா அங்கே போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு ஸ்லைடிங் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வரணும். ஸோ உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுனாலே யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். சொன்ன டைம்குள்ளே நீங்கள் போகலை அப்படின்னா அந்த சீட் வந்து உங்களுக்கு அலாட் ஆகாது, பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் சொல்லியிருக்காங்க. 27th சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் 1 or 2 days வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அஃபிஷியல் டேட் கன்ஃபார்மாக தெரியும். இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியும். ஃபஸ்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரேங்க் லிஸ்ட் தான். அது வந்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், எத்தனை சீட் வந்து அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு கிளியராக ஐடியா கிடச்சிரும். சூன் அதுக்கான அப்டேட் வரும். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கவங்க யாராவது இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணலன்னா 23ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு லோ ஃபீஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எதுவும் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.